ஹே ட்ராமா லவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஷா ராமாஸ். லாஸ்ட் வீடியோவில் நியானை தேடி கடன்காரங்க தம்பியை அடித்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. விஷயம் தெரிஞ்சு பிரதரும் ஹீரோவும் வந்துட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோவை தேடி வந்து ஹேனை வந்து அசிங்கப்படுத்தி விட்டுட்டு ஹீரோ போவான். அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹேனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ போனதும் மேகியும் ஹேனை வெளியே அனுப்பிட்டு ஹேன் அசிஸ்டன்ட் கிட்ட இப்போ தெரியுது என்ன ரிலேஷன்ஷிப்னு அசிங்கப்படுத்தி விடுறா. கட் பண்ணா ஹீரோ கம்பெனி வெளியே தான் பாய் ஃப்ரெண்டு நோட்டம் விட்டுட்டு இருக்கான். ஹீரோ போறத பாக்குறான். ஹேனும் வரா. ஹேனை பார்த்ததும் ஹேன் கிட்ட போய் என்ன ஒரு கோஇன்சிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசுறான். ஆனாலும் ஹேன் அசிஸ்டன்ட் ஹேன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணி பின்னாடியே வரியான்னு சொல்லி அசிங்கப்படுத்துறா. அப்புறம் பேசி எப்படியோ ஹேனை காஃபி குடிக்க கார்ல கூட்டிட்டு போறான். கட் பண்ணா நியான் கிட்ட ரவுடி கொடுத்த கடனை கேட்டுட்டு இருக்கான். நியானும் ஆல்ரெடி 1 மில்லியன் கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி கேட்குறான் தம்பியும். ஆனால் லேண்ட் ஓனர் இன்னும் அதிகமாக கேட்டனால உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு இவங்கிட்ட இருந்து பணம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறான். நியானா எவ்வளோன்னு கேட்குறா. ரவுடியும் ஒரு பேப்பரை எடுத்து வைக்கிறான். 1 மில்லியன் போட்டிருக்கு அதில். அதை பார்த்ததும் நியோ ஷாக் ஆகுறா. தம்பியும் அதை வாங்கி பார்க்குறான். கடுப்பாக்குறான். அடிக்க போகிறான்னு பார்த்தா போய் காலில் விழுந்து கெஞ்சுறான். ரவுடியும் அவனை தள்ளி விட்டுட்டு நீ தானே அவன் அக்கா, நீ தான் பணம் கொடுக்கணும்னு பக்கத்தில் வர்றான். தம்பியும் தடுக்க தம்பியை போட்டு அடிக்கிறான். ரவுடி மறுபடியும் நியோனை அடிக்கிற மாதிரி வர ஒரே அடிதான். ரவுடி கீழே விழுந்துட்டான். ஹீரோவும் பிரதரும் வந்து தான் எல்லாரையும் அடிச்சு 1 மில்லியனும் கொடுக்குறான் ஹீரோ. ரவுடியும் ஓடி போகிறான். ஹீரோ நியான் கிட்ட வந்து உனக்கு எதுவும் ஆகலைன்னு நல்லா விசாரிக்கிறான். நியானும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தம்பியை போய் தூக்கி விடுறா. தம்பி ஹீரோவை பார்த்துட்டு அத்தான்னு கூப்பிட்டுட்டு அழுறான். அத்தானு அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்றான். ஆனா தம்பி வார்த்தைக்கு வார்த்தை சிஇஓ அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரியான பணத்தாசம் பிடிச்சவன் போல. ஹீரோவும் என்ன தெரியுமான்னு கேட்க தம்பியும் டிவியில பார்த்துருக்கேன், செமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். நீ வேணும் தம்பி அடிச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட அவன் காயத்துக்கு மருந்து போடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டையும் ஹேனையும் காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் யோகா கம்பெனி ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கான். ஹேனும் எப்படி உன்னை நம்பி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பாய் ஃப்ரெண்டை நான் யோகா கம்பெனியை நம்புறேன், அது ஒன்றை வீழ்த்தாது அப்படின்னு சொல்றான். ஹேனும் மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது. கட் பண்ண நீ வந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. ஹீரோவும் பணத்தை கொடுத்ததும் நீ என்கிட்ட பேசுற டோனே மாறி போச்சு அப்படின்னு சொல்றான். நீ வேணா நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ எப்படின்னு சொல்லிட்டே பக்கத்துல வரான். நீ வேணா நீ பணக்காரன் தான், அதுக்குன்னு இப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஓவர் திங்க் பண்ணாத, நீ எப்படி 1 மில்லியனா கொடுக்க முடியும், மறுபடியும் நர்ஸா நடி அப்படின்னு சொல்றான். நீ வேணா என்கிட்ட இப்ப பணம் இல்லதான், ஆனா கண்டிப்பா அந்த பணத்தை திருப்பி தருவேன். நான் ஆரஞ்சு வேஷம் போட்டோ இல்லைன்னா ஆப்பிள் வேஷம் போட்டோ தருவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் எவ்வளோ வருஷம் கழிச்சு 1 மில்லியன் சம்பாதிக்க முடியும், அதுக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கொடுக்குறான். ஆனா நியான் முடியாதுன்னு சொல்லிட்டா. ஹீரோவும் அப்போ நான் கொடுத்த பணத்தை கொடு, நான் இப்போ உங்ககிட்ட இந்த கான்ட்ராக்ட் பற்றி கேட்கல, ஆல்ரெடி கேட்டிருக்கேன், நீ மட்டும் கான்ட்ராக்டில் சைன் பண்ணு, கண்டிப்பாக என் கம்பெனியில் நிறைய லாபம் கிடைக்கும், நீ ரீட் பண்ணிக்கோ கான்ட்ராக்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஒன்றும் ரீட் பண்ணுறா. ஹீரோவும் நீ 1 மில்லியன் சம்பாதிச்ச அப்புறம் உனக்கு விருப்பப்பட்டதை செய்யலாம்னு சொல்ல நியானும் சைன் பண்ணுறா. ஒரு வழியாக ஹீரோ நியானை அவன் கம்பெனிக்குள்ளே வர வச்சுட்டான். அப்புறம் ஹீரோ அடித்தனால அவன் கையில் வந்து காயப்பட்டிருக்கான். அதுக்கு மருந்து போட சொல்லி டார்ச்சர் பண்ணுறான். நியானும் கடுப்பாகிறா. கட் பண்ணால் ஃப்ரெண்டு தம்பிக்கு மருந்து போட்டுட்ருக்கா. அப்போது ஃப்ரெண்டும் தேங்க்ஸ் சொல்கிறா பிரதர் கிட்ட இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறா. இதை தம்பியும் பார்க்குறான். பிரதரும் அப்போ தான் ட்ரெஸ்ஸை பார்க்குறான். உடனே கண்டுபிடிச்சிருவாளோன்னு கிளம்புறான். ஃப்ரெண்டும் வழி அனுப்பி விடுறா. அப்போ நியான் உள்ள வர அத்தா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஃபைலை வாங்கி பார்க்குறான் தம்பி. பார்த்துட்டு எஸ் லெவல் கான்ட்ராக்டா, இப்போ நீ ஃபேமஸ் ஆக போகிற, என் அத்தான் ஒரு சிஇஓ, என் அக்கா ஒரு ஆக்ட்ரஸ், நீ என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் தேட்டரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி மைண்டடாகவே பேசிகிட்டு இருக்கான். நீயும் தான் திட்டி தேட்டரை பாரு, இப்படி யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்கிறான். தம்பியும் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு சரியான பேரே இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஹீரோ தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நியானும் கடுப்பாகி அடிச்சு விரட்டுறா. கட் பண்ண நியான் தூங்கிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் கேர்ள் கால் பண்ணி சென்ட் பண்ண மெயிலை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நியானும் பார்க்குறா. ஒர்க் ஸ்கெடியூல் தான் அது, நீ ஒன்று 2 மணிக்கு அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டன்ட்களை நீ இப்போ எஸ் லெவல் ஆக்ட்ரஸ், 24 மணி நேரமும் வெளிப்பாக தான் இருக்கணும், கம்பெனிக்கு 8 மணிக்கு கரெக்டாக வரணும், லேட் ஆச்சுன்னா சேலரி குறைன்னு சொல்கிறான். நீ ஆனால் எழும்பி டைமை பார்த்தா 7:30 மணி, வந்துட்டேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறா. ரெடி ஆகி கீழே வந்தால் ஹீரோ ரெடியாக நிற்கிறான். ஹீரோவை நீ ரொம்ப லக்கி தான், என் கூட வேற நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்துட்டே சொல்லிட்டு நியானை பார்த்தா அவள் சைக்கிளில் போகிறா. ஹீரோக்கு கடுப்பாகுது. நீ ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டா.
அசிஸ்டன்ட் கேர்ளும் வெல்கம் பண்றா. அப்புறம் ஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரைனரா இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போ ஹீரோ வரான். வந்துட்டு நியான் கிட்ட ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா வந்துட்ட போல, சேலரியில கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். நியானும் நான் லேட்டா வரலன்னு சொல்லிட்டு டைமை காட்டுறான். ஆனாலும் ஹீரோ கம்பெனி ரூல்ஸ் படி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும், அப்படி பார்த்தா நீ லேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நீனும் புரியாம பாக்குறா. அசிஸ்டன்ட் கேர்ள் தான் கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறா. அப்புறம் ட்ரைனிங் ரூமுக்கு கூட்டிட்டு போய் வாய்ஸ், ஸ்பீச், டான்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோ வந்து எஸ் லெவல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம், அதான் பார்த்துட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த சீனே நியானுக்கு ட்ரைனிங் நடக்குது. அவளால சுத்தமா முடியல, எல்லாமே செக் பண்றாங்க. ஹீரோவும் 11 மணிக்கு தூங்க போகணும், தூங்க போறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து அனுப்பணும், நீ தூங்க போனதுக்கான சாட்சி அது. ட்ரைனிங் டைம்ல ஃபோன் அலோடு இல்லை, டெய்லி ஹை ஹீல்ஸ் தான் போடணும், எஸ் லெவல் ஆர்டிஸ்டா இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, முடியலன்னா போயிரு அப்படி சொல்லிட்டு போறான். நீனும் என்னால முடியும், நீ பயமுறுத்தாத அப்படின்னு சொல்றா. கட் பண்ணா பாய் ஃப்ரெண்டு ஹேனுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறான். பாய் ஃப்ரெண்ட் தான் பே பண்ண அமௌண்ட் கொடுக்குறான். ஹேனா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்றா. பாய் ஃப்ரெண்டும் அப்படி சொல்லாத, உனக்கு செய்யறது என்னோட பாக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் கார்டையும் கொடுக்குறான். அதுல புக் பண்ணிருக்க, போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நல்லவன் மாதிரி போறான். ஹேனா இன்னைக்கு நைட் ஃப்ரீயா, நீயும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும், கம்பெனி பத்தி பேசலாம்னு சொல்றான். பாய் ஃப்ரெண்டு ஒரு வழியா அவனோட நல்ல பேச்சு திறமையால மயக்கிட்டான். கட்டான ஹீரோ ட்ரைனிங் நடக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறான். அசிஸ்டன்ட் எல்லாம் ஃபைல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டேன், இங்க வர வேண்டாம்னு சொல்றா. அப்புறம் நிறைய வாட்டி வந்து பாக்குறான் ஹீரோ. அப்புறம் ஃபைல்ஸ் பார்க்குற மாதிரி கூட ட்ரைனிங் ரூம் பக்கம் தான் வரான். அசிஸ்டன்ட்களும் 15 வாட்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறான். அடுத்த கால் பண்ணுறான் நியானுக்கு. அசிஸ்டன்ட்கள் ஆஃபீஸ்க்கே வந்து நீங்கள் தானே ட்ரைனிங் டைமில் ஃபோன் அலோடு இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வச்ச ரூல்ஸை அவன் பக்கம் திரும்பிட்டு கட் பண்ணால் நைட்டு ஹீரோ நியானுக்காக தான் வெயிட் பண்ணுறான். அசிஸ்டன்ட்களுக்கு கால் பண்ணி 8 மணியோட ட்ரைனிங் முடிஞ்சிருமே, 9 மணி ஆகுது, இன்னும் நியான் ட்ரைனிங் எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அசிஸ்டன்ட்களும் நியான் இன்னைக்கான ட்ரைனிங்கை முடிக்கல அதான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் நியான் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுறான். நியானும் வரா. கார்ல ஏறுன்னு சொல்றான். நியானும் நான் சைக்கிள்லயே போறேன்னு சொல்றேன். ஹீரோவும் இந்த ஹீல்ஸ் போட்டுட்டு சைக்கிள்ல போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நியானும் அது உனக்கு தேவைன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்றான். நியானும் பார்த்துட்டு ஸ்பீடா போறா. ஒரு கட்டத்துல டயர்ட் ஆகி சைக்கிளை நிறுத்திட்டு ஹீரோ கிட்ட வந்து ஏன் என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் எஸ் லெவல் ஆர்டிஸ்ட்னால நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நியானும் கடுப்பாகி ஹீல்ஸை கூடையில போட்டுட்டு சைக்கிளில் போறா. ஹீரோவும் ஃபாலோ பண்றான். கட் பண்ண நியான் தடுமாறி வீட்டுக்கு வரா. ஹீரோ காலிங் பெல் அடிச்சு ஏன் ஃபோன் எடுக்கலன்னு கேட்குறான். நியானும் ஒர்க் டைம்ல ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இப்போ வேலை முடிஞ்சில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நியானும் எனக்கு ஹோம் ஒர்க் இருக்குன்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்றா. அடுத்த ஹீரோ காலிங் பெல் அடிச்சு தப்பா டெலிவரி ஆகிட்டு ஃபுட் சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நியானுக்கு ஆசையா தான் இருக்கு, ஆனா எஸ் லெவல் ஆர்டிஸ்ட் எல்லாம் டயட்டை ஃபாலோ பண்ணணுமே அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் சமாளிக்கிறதுக்காக பரவாயில்ல டெஸ்ட்ல பாஸ் ஆகிட்டேன்னு சொல்றான். அடுத்த காலிங் பெல் அடிச்சு ஜாகிங் போலாம் அப்படின்னு சொல்ல, நியானும் போலாமே, ஆனா நான் 11 மணிக்கு தூங்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்றா. ஹீரோ அசிஸ்டன்ட்களுக்கு கால் பண்ணி ட்ரைனிங் ரூம் என் ஆஃபீஸ் பக்கத்துல மாத்திருன்னு சொல்லிட்டு கட் பண்றான். கட்டண நியான் போட்டோ எடுத்து அசிஸ்டன்ட் கேர்ளுக்கு அனுப்புறா. அசிஸ்டன்ட் கேர்ளு ஹீரோக்கு அனுப்புறா. ஹீரோவும் கியூட்டா அனுப்பு, அழகா அனுப்பு, விதவிதமா அனுப்புன்னு சொல்லி கேட்க, அதை அசிஸ்டன்ட் கேர்ள் நியான் கிட்ட சொல்றான். நியானும் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டு எடுக்கிறா. அசிஸ்டன்ட் கேர்ள் ஒரு கட்டத்துல கடுப்பாகி ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு இது சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றா. ஹீரோவும் இது ட்ரைனிங் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அதோட இந்த வீடியோ முடியுது. இனி என்னாச்சுன்னு பார்க்கணும் மறக்காம மிஸ்டர் ஷார்ட் ராமஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட இந்த வீடியோ சேனல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ராமஸ் பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன். உங்களை நம்ம இந்த வீடியோ மிஸ்டர் ஷா.